வணக்கம். இது புதிய தலைமுறையின் கிராமங்களின் கதை. கிராமங்களினுடைய ஏராளமான பிரச்சனைகளை, அங்கிருக்கக்கூடிய குறைபாடுகளை தொடர்ந்து செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்கள், மதுவற்ற கிராமம், குடிநீர் பிரச்சனையை தாங்களாகவே தீர்த்து கொண்ட கிராமம், கந்துவட்டி இல்லா கிராமம், காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிராமம், சாதி மத வேறுபாடுகளை கடந்து வாழ்கின்ற கிராமங்கள் என்று ஏராளமான கிராமங்கள் இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதுபோன்ற கிராமங்களின் குரலை உலகிற்கு உறக்கச் சொல்லும் நிகழ்ச்சியாக வழங்குகிறோம். இது கிராமங்களின் கதை. ஊரில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா? ஊர் மக்கள் பங்கேற்புடன் இருக்கின்ற குளங்களை தூர்வாரலாம். புது குளங்களை தோண்டி வைத்தால் மழை நீர் நிரம்பி நிலத்தடி நீர்வளம் செழிக்கும். ஊரில் தேங்கி நோய் பரப்பும் குப்பைகளை புதிய திட்டங்களின் மூலம் அகற்றுவதோடு அதை மறுசுழற்சியும் செய்யலாம். நாடோடிகளை ஓரிடத்தில் தங்க வைத்து குடியிருப்புகள் கட்டித்தரலாம். அதோடு அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்து அந்த சமூகத்தை ஒரு படி மேலேற்றலாம். மேற்சொன்னவை அனைத்தும் தனிநபர் ஒருவரின் சாதனைகள் அல்ல. உள்ளாட்சி அமைப்பின் அதிகாரத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகத்தூர் ஊராட்சி மன்ற தலைவி சுமதி ஊர் மக்கள் பங்கேற்போடு செய்த காரியங்கள். சின்னஞ்சிறிய ஊர்களும் உள்ளாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மக்களாட்சி அரசை போன்று செயல்படலாம் என்பதற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் அதிகத்தூர் ஒரு சான்று. அம்பேத்கர் தெரு அதிகத்தூர். 9 குளங்கள். அந்த 9 குளமும் நான் முழுக்க எங்கள் கிராமத்து மக்கள், அந்த 100 நாள் வேலை செய்கிற மக்களை வச்சு தான் நாங்கள் அந்த குளத்தை எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் எல்லா ஊர்லேயும் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், இதெல்லாம் பேப்பரில் பார்க்குறோம். ஆனால் எங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி இல்லை. இந்த கோடை காலத்தில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறையில் தவித்துக் கொண்டிருக்க அதிகத்தூர் மக்களுக்கு காலை மாலை என 2 வேளைகளிலும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கின்றது. அதுபோக குளங்களில் தாமரை மிதக்கும் அளவுக்கு நீர் இருக்கிறது. மழை பெய்கிற நீரை நம்ம வெளியில் வீணாக்காமல் நம்ம ஊருக்குள்ளேயே தேவையான தண்ணியை நம்ம ஊரிலேயே சேமித்து வச்சா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கும் நாங்கள் சேமித்து வைக்கிறதுக்காக நாங்கள் 9 குளம் தண்ணி வெட்டி வச்சுருக்கோம். அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி, எங்களுக்கு அப்புறமா வர எங்கள் குழந்தைங்களுக்கும் சரி எந்த தண்ணி பிரச்சனையுமே இருக்காது. நாடோடி இன மக்கள் ஓரிடத்தில் தங்கி வாழ்வதுடன் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தொடங்கி உள்ளனர். அந்த ஊரிலேயே அதிக எண்ணிக்கையில் கல்வி பயிலும் மாணவர்களும் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான். நரிக்குற ஒரு மக்களுடைய வாழ்க்கைன்னா நாங்கள் இப்படியே ஒரு சுத்தமாக இருக்க மாட்டோம். ஏன்னா அரைப்பாவடைய போட்டுக்குன்னு எங்கெங்கே பிள்ளாட் பாரத்து பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் தான் நிறைய இருப்போம். ஒரு இடத்துல தங்கின பிறகு தான் நமக்கு நிம்மதியாக இருக்குமா. இது ஏற்கனவே எங்கள் கிராமத்தில் ஒரு 10 குடும்பம் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களையும் கூட்டின்னு அவங்க கூட வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இன்றைக்கி 89 குடும்பம் இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 8 குழந்தை 9 குழந்தை தான் அங்கே இருக்கும். அவங்களுக்கு அந்த வரைமுறை இல்லாமே ஒரு 2 குழந்தை தான் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிட்டு இருந்தது. 9 வருஷமாக பேசுனதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை, அது கூட அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. மேலே படிக்கணும்னா அவங்க சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு எம்பிஎஸ்சியில் இருக்கிறதுனால நிறைய பணம் கேட்குறாங்க. அதனால எங்களால் முடியல. இத்தனை செயல்பாடுகள் எப்படி சாத்தியமாயிற்று அதிகத்தூரில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய கிராமம் அதிகத்தூர். இந்த கிராமம் தங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரி புதிய குளங்களை வெட்டி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அதிகத்தூர் ஊராட்சியினுடைய தலைவியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சுமதி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம்.
சொல்லுங்கம்மா, இப்போ எந்த அடிப்படையில இப்போ இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது இதுவரைக்கும் எத்தனை குளங்கள் இந்த மாதிரி நீங்க வெட்டி இருக்கிறீங்க? ஏற்கனவே கிராமத்துல வந்து தண்ணி நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் வந்து குறைய கூவாரை ஒட்டி இருக்கிற பகுதி தான் எங்களோட கிராமம். அங்கிருந்து தான் போர்வெல்லே நம்ம கிராமத்துக்கு தண்ணி வந்திருந்து. அங்க மணல் எடுக்க நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டதுனால தண்ணி பற்றாக்குறை கண்டிப்பா இருந்தது நம்ம கிராமத்துல. எங்க கிராமத்துல இருந்த ஒரு 7 குளங்களை நாங்க தூர்வாரணும். புதிய குளங்கள், மறைக்கப்பட்ட 2 குளங்களை வந்து தூர்வாரி மொத்தம் 9 குளம், பழமை வாய்ந்த குளங்கள்லாம் தூர்வாரி இருக்கிறோம். குளம் வெட்டணும் அப்படின்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட போது உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுச்சு? சம்பளம்ன்றது அது அப்பாற்பட்டது. இது எல்லாருக்குமே தண்ணி தேவை இல்லைங்களா? அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நாங்கள் போய் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? வெளிப்போம், கவுத்தை வெளிச்சு போட்டு போகிற தண்ணி ராட்டத்தில் வெளிப்போம். கை காசிப்படும், கையில் தண்ணி மூடுவோம். வெடி மூசிந்து தண்ணி மூடுவோம். அந்த நாளில் இதே ஊர் தான். 60 வயசு ஆக போகுது எனக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை, நாம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைச்சது உண்டா? அப்படின்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் லேடிஸ் மொத்த பேரும் எங்கள் கிராமத்தில் அதிகத்தூர் அள்ளி முளைக்கறிக்கு அழகான அதிகத்தூர் கிராமத்தில் நாங்கள் அவளை ஒத்துட்டு ஓய்ச்சோம். எங்கள் தலைவரை நாங்கள் ஒத்துட்டு ஓய்ச்சோம். இந்த ஊரை மாரி எந்த ஊரும் கிடையாது. நாங்கள் வயசு மாரி. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கிறதுல நீங்கள் இதெல்லாம் சிரமப்பட்டிருப்பீங்க? அந்த லாஸ்ட்டில் இருக்கும் கிணறு, அங்கேருந்து தலைமை அதை கயிறு போட்டு தான் இழுப்பாங்க. கயிறு போட்டு இழுக்கும்போது இங்கே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதை எடுத்து தலை மேலே ஒன்று இடுப்பு மேலே வச்சின்னு அந்த லாஸ்ட்டில் இருக்கும் கிணறு. அங்கேருந்து இந்த லாஸ்ட்டில் எங்கள் வீடு இருக்கும். அப்போது நான் சின்ன பிள்ளையா படிக்கும்போது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா இருட்டாக இருக்கும்போது கூட நான் அந்த தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் எல்லாமே செய்ய முடியும் எங்களால். எங்கள் அம்மா வந்து தண்ணி காலி ஆயிடுதுன்னு என்னை எழுப்புவாங்க. கிணத்துல வந்து தண்ணி காலி ஆகிடும். நாங்கள் போகிறதுக்குள்ளேயும் தண்ணி சொட்டி தான் எடுப்போம். தண்ணி காலி ஆகிடும், கிணத்துல தண்ணி கீழே போயிடும். காலியாகவே ஆகிடும். அது திரும்ப அந்த தண்ணி சொந்த பிறகு தான் தண்ணி மொழணும். அதுக்காகவே எழுப்பி விட்டுருவாங்க சீக்கிரமாக. அப்படிலாம் போய் தண்ணி தூக்கின்னு வருவோம். சாயங்கால டைம்ல 7 மணிக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வருவோம். நீங்கள் குளம் வெட்ட வாங்கன்னு சொல்லப்போ உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை பேர் போனீங்க? எங்கள் வீட்டில் 4 பேர் சார். 4 பேர் போனீங்க? லேடிஸ் 4 பேர் நாங்கள் போவோம். 4 லேடிஸும் போய் குளம் வெட்டீங்க? ஆமாம் சார். என்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க? கடப்பாறை போட்டு தண்ணி என்ன ஊற்றிடுவாங்க. தண்ணி கடப்பாறையில் போட்டு மம்டியில் வாரி மேலே பக்கம் வாரி கொட்டுவோம். சரி, இதை பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற போர்வெல்லாம் தண்ணி வந்துச்சு, விவசாயத்துக்கு நல்லா தண்ணி வருது. அப்போ குடிக்கிற தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணுறது யோசிக்கிறப்ப தான் நாங்கள் நரிக்குறவர் இன மக்கள் வாயிற பகுதி வந்து ரொம்ப மேடான பகுதி. அந்த பகுதியில் போயிட்டு ஒரு 5 குளங்களை புதுசாக எடுத்தோம். நாங்கள் முழுக்க இந்த 9, 11, 12 குளமும் நாங்கள் எடுத்துருக்குறோன்னா எங்கள் மக்களோட சப்போர்ட்டிவோட தான் நாங்கள் அந்த குளத்தை எடுத்தோம். மற்ற கிராமங்களில் தண்ணி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள்லாம் ஒன்று கூடி குளம் வெட்டி நீங்களே தண்ணீரை அடைஞ்சிருக்கிறீங்க. இது எப்படி உணர்றீங்க? நாங்கள் கேட்டப்பாரு மம்டி பாண்டு குடம் தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு திரும்பி மறுநாள் எடுத்துன்னு போய் இவ்வளோ ஆயம் தோண்டுவோம் குளத்துல. நாங்கள் எல்லாரையும் கூட்டிக்கின்னு போய் மொத்த பேரும் நாங்கள் போவோம். லேடிஸ் எல்லாம் போய் நாங்கள் கஷ்டப்பட்டு தொட்டு இன்றைக்கி தண்ணி வருது. நாங்கள் டிவியில் பார்க்குறோம் தண்ணியிலே அப்படி லைனில் நிற்கிறாங்க. உங்கள் பேர் என்ன வயசாச்சு? என் பேர் சுப்பம்மா, 80 வயசாகுது எனக்கு. நீங்க இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய இளமை பருவத்தில் இங்க இந்த மாதிரியான குளங்கள்லாம் காணாம போயிருந்துச்சு, அதெல்லாம் இந்த தலைமுறை மீட்டு கொண்டு வந்து இருக்குதுங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அப்பெல்லாம் கொஞ்சம் குளம் கம்மி தான். இப்போ எடுத்தது 5 குளம் 6 குளம் எடுத்தாங்க. புதுசா தோண்டி இருக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை தீர்ந்துருக்குதா? தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி வருது எங்களுக்கு. ஒரு குளத்தை வெட்டினோன்னு தண்ணியை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஊர்லயும் இப்போ தண்ணி நல்லா வசதியா இருக்கு, எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷமா இருந்தது. டிவியை திறந்தீங்கன்னா பாக்குறீங்கல்ல, தண்ணீருக்காக பிரச்சனை, மக்கள் போராட்டம், காலி குடங்களுடன் போராட்டம், சாலை மறியல், இந்த மாதிரி செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஊர்ல எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நாங்க நினைச்சிருக்கிறோம். இப்போ வந்து எங்க வீட்டாண்டி இப்போ குழாங்க தண்ணி வருது. இப்போ எங்களுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அந்த தண்ணியை பார்க்கும்போது. என்ஆர்ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த காவாத்தூர் வர்றதோ இதை பண்ணுறதோ அதெல்லாம் நாங்கள் அதையும் பண்ணோம். பட் இருந்தாலும் முதல் முக்கியத்துவம் வந்து குளத்துக்கு தான் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா அந்த குளத்தில் ஆடு மாடு தண்ணி குடிக்கும், போர்வெல்லுக்கும் தண்ணி வரும், நம்ம குடி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்றதுக்காக குளத்தை தூர்வாரி நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புதுசாக குளங்க எடுக்க ஆரம்பித்தோம். அது மேடான பகுதி, மழை தண்ணியெல்லாம் வந்து சேமித்து வச்சு அங்கே இருக்கிற போர்வெல்லாம் நிறைய தண்ணி இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் காலையிலும் சாயந்தரம் இப்போ பிரச்சனையில் வந்து டிவி திறந்து பார்க்குறப்பவே தண்ணி பிரச்சனை, பேப்பரில் பார்த்தா தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை இல்லாமல் எங்கள் கிராமத்தில் காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளையும் நல்ல தண்ணி தான் கொடுக்குறோம் நாங்கள் மக்களுக்கு. அதே மாதிரி எங்கள் மக்களுக்கு வந்து நான் ஒரு
இதுவும் மாதிரி கேட்டுக்கிறேன், ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கிறேன். இவங்க வந்து இந்த குளம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து உதவி செஞ்ச மாதிரி இங்கே இருக்கிற கருவேல மரத்துங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகவும் எங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தண்ணீர் பிரச்சனையை தாண்டி குப்பைகளை பிரித்தாள்றதுல கூட அதிகத்தூர் உள்ளபடியே ஒரு அடி முன்னாடியே இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே நிறைய பேர் சொன்னாங்க. இந்த குப்பைகளை கையாளக்கூடிய அந்த குப்பைகளை வீடுகளிலிருந்து சேகரித்து எடுத்துக்கொண்டு சென்றக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடியவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். இப்போ நீங்கள் எந்த ஊர்? அதிகத்தூர். இதே ஊர் தான். இதே ஊர் தான். இப்போ நீங்கள் இந்த வேலைங்கிறது குப்பையெல்லாம் நீங்கள் பிரித்து எடுக்கிறீங்க இல்லையா? என்ன வேலைலாம் செய்கிறீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் 7 மணிக்கு போயிடுவோம். 7 மணிக்கு போயிட்டு குப்பை தனியாக, மயக்காய் தனியாக, எண்ணெய் கவர் தனியாக, பால் கவர் தனியாக, வெள்ளை கவர் தனியாக, காய்கறி தனியாக எல்லாம் தனித்தனியாக பிரிப்போம். பிரிச்சுட்டு அது எருவாக்குவோம். இதெல்லாம் மயக்காய்கெல்லாம் தனித்தனியாக உரையில் போட்டு எடுத்து வச்சுட்டு அது வேற விற்றுருவோம். வீடு வீடா போய் நம்ம குப்பை எடுக்கிறோமே அப்படின்னு என்னைக்கா ஃபீல் பண்ணதுண்டா? நினைச்சுண்டா குப்பை எடுக்கிற வேலைக்கு வந்துருக்குறோங்கிற மாதிரியாவது என்னைக்கு? அதெல்லாம் நினைக்கல. வருத்தம்லாம் கிடையாது எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க? 100 நாள் வேலை செய்வோம். எல்லா வேலையும் செய்வோம் சார். அரைப்போம், கலப்பு அரிப்போம், நடுவோம், எல்லா வேலையும் செய்வோம். விவசாய வேலை மொத்த வேலையும் செய்வோம். இப்போதைக்கு குப்பை வேலை வந்த பேர் குப்பை வேலை செய்கிறோம். அப்போ குப்பை வண்டிக்கு வந்து டீசல் போட்டு வேலை செய்ய முடியாது. நம்ம குப்பை எடுக்கிறதே வந்து மக்கள் தான் அவங்க முன் வந்து செய்கிறாங்க. அப்போது வண்டிக்கு டீசல் போடுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது. ஒரு நாளைக்கு போடும், ஒரு நாளைக்கு போடாமல் விட்டுருவோம். அதனால் சோலார் மூலயமா அந்த வண்டி பேட்டரியில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் தான் அது சொன்னார். அப்போ வந்து அந்த வண்டி எங்களுக்கு கொடுத்து பேட்டரி வண்டி தான் நாங்கள் வாங்கினோம். அந்த பேட்டரி வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சார்ஜில் தான் பேட்டரி வண்டி போயின்னு இருக்குது. டீசல் பெட்ரோல் இல்லை. அது வந்து மாசு கட்டுப்பாடு அப்படின்றோம் நாங்கள் நினச்சோம். அது வந்து புகை வரும், அது குழந்தைங்களுக்கு ஆகாது. நம்ம எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த வண்டி நாங்கள் அந்த மாதிரி பேட்டரி வண்டியை வாங்கி குப்பை எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த குப்பைகளை பொதுவாக ரோட்டில் தூக்கி வீசிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இந்த குப்பைகளை எப்படி கையாளுறீங்க? அதன் மூலம் வருமானம் கூட ஈட்டுறதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த குப்பை எடுத்தது உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். தினமும் நாங்கள் அந்த கவருங்களை தூக்கி வெளியில் போடுறதும், கோணியில் போட்டு எடுத்து கொளுத்துறதும், ஊர் ஃபுல்லாக புகை வரதும் இதே தான் இருக்கும். கம்பெனி உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்த கொடுத்து ஆட்களை ஒரு 5 ஆட்களை 10 ஆட்களை தெரிய வச்சு வண்டியை கொடுத்து ஏற்பாடு பண்ணி தந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த கிராமத்துக்கு. சரி, இந்த குப்பைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல இப்போ, அது கூட இப்போதான் ஈஸியா இருக்கு. அதுக்கு முன்ன நாங்களே பெருக்கி கொளுத்துவோம், செய்வோம், குப்பை கொட்டுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருந்தது. இப்போ எல்லாம் நல்லா இருக்கு. இதுல வந்து என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி குப்பையை அகற்றுவோமே, நம்ம அப்படிலாம் வீடு வீடா போய் நம்ம ஏன் குப்பை வாங்கணும் அப்படிலாம் நீங்க என்னைக்கா நினைச்சது இல்லை சார். எங்களுக்கு இந்த வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. எங்களுக்கு நம்ம ஊரு கிளீன் பண்ணணும், நம்ம ஊர் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த கிராமத்துக்கு எல்லாருக்கும் கூடைங்க கொடுத்தாங்க. ரெட் கலர் கூட, கிரீன் கலர் கூட கொடுத்து அதில் எது போடணும்னு பிரித்து எங்களுக்கு தெளிவாக சொல்லி, படித்தவங்க இருக்காங்க, படிக்காமல் இருக்காங்க, எப்படி போடணும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி போட்டு கரெக்டாக அந்த ஆர்னு கொடுத்தவொடனே கரெக்டாக எல்லா ஜனங்களும் எடுத்துன்னு வந்து வெளியில் குப்பையை வச்சுருவாங்க. அவங்களும் தனித்தனியாக எடுத்து பிரித்து போட்டு ஒரு டைம்ட்டு ஃபுல் கலந்து போடுறாங்க, இப்படி ஒன்றும் அப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக தந்து வெளியில் வச்சிடுறாங்க. அவங்க வந்து அந்த குப்பையை எடுத்து போயிட்டு வீசுறதோ கொளுத்துறதோ அதெல்லாம் கிடையாது. இந்த காய்கறி இதுங்கெல்லாம் சேர்ந்து உரத்துக்கு தேவையான இதுதான் பயன்படுத்துகிறாங்க. வேறு எதுவும் இது பண்ணல. அதுக்குன்னு ஒரு ஆட்களை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதை எல்லாத்தையும் பாதுகாத்து பண்ணின்னு வராங்க. குப்பை எடுக்கிறதும் வந்து நந்தியால்ன்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நந்தியாலில் தான் இந்த மாதிரி குப்பை எடுக்கிறத பார்த்து அவங்க வந்து 2 பக்கெட் வச்சு அந்த வண்டி வந்து பெல் அடிக்கும், குப்பை டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு அங்கே பிரிக்கிறத பார்த்தோம். அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம கிராமத்துலேயும் அது மாதிரி செய்யலாமே அப்படின்றதுக்கு முன் வரும்போது மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த குப்பை எடுக்கிறது வீட்டிலேயே பிரிப்போம், வீட்டிலேயே பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் அவங்க கூட நாங்கள் பேசினதுக்கப்புறம் தான் அது செயல்பாட்டுக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை ரெகுலராக போயிட்டு இருக்குது. எங்கள் தெருவோரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் கூட பொறுக்கி நாங்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் விழிப்புணர்வு வர வச்சு அதை தடுத்துட்டோம். பொதுவாக தண்ணீர் இல்லை அப்படின்னு சொன்னால் அரசிட்ட போய் முறையிடுவாங்க, அல்லது ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்துவாங்க, காலி குடங்களோடு போராட்டம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் வழக்கமாக இருக்குது. ஆனால் நாமே காணாமல் போன குளங்களை கண்டறியறது, அல்லது அதை இருக்கிற குளங்களை தூர்வாடுறது, புதிய குளங்களை வெட்டுறது அப்படிங்கிற எண்ணத்திற்கான தொடக்கப்புள்ளி, ஒரு இன்ஸ்பிரேஷன், தூண்டுகோல் எதுவாக இருந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் வந்து ராஜஸ்தான் போயிருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். அவர் தலைவராக இருக்கிறப்போ ராஜஸ்தான் போனால் அங்கே ராஜேந்திர சிங், தண்ணீர் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர சிங்கை போய் பார்த்தாரு. விவசாயிகள்லாம் வந்து ஒரு 7-8 பேரை கூட்டின்னு போனார். அங்கே கூட்டின்னு போயிட்டு அந்த கிராமத்தில் பண்ண கூவாறு மாதிரி இருந்த ஒரு ஆறை சுத்தப்படுத்தி குடிநீராக மாற்றிருக்கிறாங்க அங்கே. அப்போது அது மாதிரி அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா போயிருந்தோம். அண்ணா சார் அவங்க கிராமத்துக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து மழை தண்ணியெல்லாம் வந்து மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து தடுப்பணை மாதிரி கட்டி தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க. அப்போது அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நம்ம கிராமத்திலே பண்ணலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை பார்த்துட்டு வந்து தான் நிறைய வேலை செஞ்சுருக்குறோம் இங்கே நாங்கள்.
இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு கூட இல்லை, தண்ணி இல்லையான்னு கூட போக மாட்டோம் சாப்பாட்டுக்கு. அந்த நாளில் இங்கே தான் ஆளுதோம், இங்கே தான் பிறந்தோம். தண்ணி காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களாங்க? காசு கொடுத்து வாங்கலை. சிரமமாக அந்த நாளில் கூட காசு கொடுத்து வாங்கலை. அந்த கஷ்டப்பட்டு வெளிச்சம் பாரு, அதான் கஷ்டம் ரொம்ப. குடிதண்ணீர் மட்டுமல்ல, இன்னும் கூட ஏராளமான விஷயங்களை முன்னெடுத்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த கிராமம் நகர்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இளைய சமூகத்தின் அடையாளமாக சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது, அல்லது நீங்கள் இந்த கிராமத்தின் மூலமாக என்ன பயன்பெற்றிருக்கிறீங்க? நாங்கள் வந்து நரிக்குறவர் சமுதாயத்தினுடைய அந்த குரூப்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நான் நரிக்குறவர் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். 2010 வந்து எங்கேயுமே இடம் கிடையாம இந்த ஊரை தேடி வந்தோம், இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு. தலைவர் வந்து பார்த்தோம். அப்புறம் அவர் வந்து எங்களை கூப்பிட்டு வந்து அந்த இடத்த காமிச்சாரு. இடத்த காமிச்சோன்னா ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்தது. அதை சரி செய்து அந்த இடத்த வந்து ஒரு 64 ஃபேமிலிஸுக்கு எல்லாத்துக்கும் 3 சென்ட் இடத்த கொடுத்து அவரே அளந்து கொடுத்து கரண்ட் வசதி, தண்ணி வசதி போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடியில் எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு 2 வாரத்தில் எங்களுக்கு கரண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் பிள்ளைகளும் எல்லா பேரும் ஸ்கூலுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரென்த் வந்து நம்ம நரிக்குற பிள்ளைகள் தான் 2 ஸ்கூல்லையுமே படிக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல். இப்போ இங்கே வந்து செட்டில் ஆனதுனால எங்களுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியுது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்திக் கொள்றதுக்கு அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. எப்படி வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க மற்ற சமூகத்து பெண்கள், ஆண்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? குறிகாரன்னு சொல்லி அவங்க வாயில ஒரு நாள் கூட பேசினதில்லை. கொஞ்சம் ரீசெண்டாக இந்த ஊரில் வந்து பாய்க்கிறதுல அவங்கள மாதிரியே நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லி அவங்களும் பாராட்டுறாங்க, நாங்களும் பாராட்டுறோம். இப்போ இங்கே இந்த கிராமத்தில் உங்களை மற்ற மக்கள், மற்ற சமூக மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இணக்கமாக பார்க்குறாங்களா, பழகுறாங்களா, அல்லது வேறுபாட்டோடு பார்க்குறாங்க? இந்த மக்கள் எல்லாருமே எங்களை வந்து ஒரு அண்ணன் தம்பியாக தான் பார்க்குறாங்க. நாங்கள் வளர்ந்துருந்தாலும், நாங்கள் கொஞ்சம் அந்த சமுதாயத்தோட பின்னாடி வந்திருந்தாலும் நாங்கள் இப்போது அவங்கள காட்டில் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம். நல்லா ஒத்துழைப்பு தர்றாங்க, நல்லா மரியாதை கொடுத்துருக்காங்க. எல்லாம் சமமாக தான் பழகிறோம். எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க வராங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்றாங்க. நாங்கள் ஒரு சரிசமமாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களை மட்டும் நாங்களும் அவங்கள வேற்றுமையாக பார்க்கல, அவங்களும் எங்களை வேற்றுமையாக பார்க்கல. சார், நான் நரிக்குறவர் சமுதாயத்தில் வந்து நரிக்குறவர் மக்களுக்கு சோஷியல் ஒர்க்கு, சமுதாய சேவை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 45 குடும்பத்துக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி சில கொஞ்சம் ஈவினிங்கில் டியூஷன் கொடுக்குறாங்க எங்கள் பிள்ளைங்களை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் படிக்கல சார். ஆனால் அந்த குழந்தைங்களா படிக்க வைக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி என் பொண்ணு +2 படிச்சிருக்கு. கடைசி பையன் +2 படிச்சிருக்கிறேன். பெரிய பையன் 10வது படிச்சிருக்கிறேன். படிக்கும்போது கொஞ்சம் வசதி இல்லாமல் இப்படி மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னா எங்களுக்கு யார் ஒத்துழைப்பு இல்லைங்க. அந்த ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அப்போது ST கேட்குறாங்க. அதனால தான் படிக்க வைக்காம பிள்ளைங்க 3 பேர் வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்களை மற்ற சமூகத்து பெண்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, இணக்கமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்தும் கூட பார்க்கலாம். இப்போ எல்லா சமூகத்தை சேர்ந்த, எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் கூட இந்த ஊரில் ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் தொடர்ச்சி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய வாதம். நாடோடிகளாக இருக்கக்கூடிய நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்தவங்க கூட அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒற்றுமையை உங்களால் இவங்க எல்லாரையும் அதே பார்வையோட சமமாக பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. எல்லாரும் இங்கே ஒரே சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும் அவங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போவோம், நாங்கள் வந்து அவங்க இடத்துக்கு போவோம். எல்லாமே சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஏன்னா நம்ம சமூகமே ஒரு சாதிய படிநிலையோடு கூடிய சமூகம். நீங்கள் குளம் வெட்டுறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்துட முடியும், ஏன்னா குளத்து மூலம் எனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் அதை தாண்டி சாதிய பாகுபாடுகளை கடந்து வரணும் அப்படின்னு யாரும் பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை இயல்பாகவே அந்த மண்ணில் வந்துச்சா? அதில் கிராமத்தினுடைய பங்களிப்பு என்னவாரு? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் சமமாக தான் பேசுவாங்க. எதுவும் ஒரு பிரச்சனை பெருசாக ஆக்கிக்க மாட்டாங்க. எல்லாரும் சமமாக பேசி முடிப்பாங்க. எல்லாம் சாதிகளை கடந்து நீங்கள் இங்கே நிற்கிறீங்க இல்லையா, அது எப்படி உணர்றீங்க? அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மக்களை போய் பார்க்குறோம். மக்கள் வந்து என்னை வேற ஒரு ஜாதியாகவே நினச்சி பார்க்கல, அவங்களோட ஒரு ஆளாக தான் நினச்சாங்களே தவிர இது வேற இந்த பொண்ணு வந்து தலித்து, இவங்க கூடலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு அப்படின்னு யாருமே நினைக்கல. இன்றைக்கும் பார்க்குறோம், இங்கேயே ஒரு நிறைய சமூகத்து மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் நான் எங்களுக்குள்ளே வந்து இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பேசிக்க மாட்டாங்க. எங்களை வந்து அவங்கள ஒருத்தர் தான் பார்க்குறாங்க. உள்ளாட்சி பதவிகளுக்கான பதவி காலம் முடிவடைஞ்சு போச்சு. இப்போ அதிகாரிகள் தான் நீட்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டயத்தில் உங்களுடைய பணிகளுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கிறதா? நாங்கள் இருக்கிறப்போ ஒரு லைட் ஏரியலனா கூட என்ன சொல்லுவாங்கம்மா, உடனே லைட் ஏரியில் பாம்பு வந்துச்சு, ஏன்னா பாம்பு வரக்கூடிய ஏரியா தான் இது, அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போது மக்கள் வந்து சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இருக்கிறப்ப தண்ணி நல்லா போயின்னு இருந்தது, லைட் எரிஞ்சுன்னு இருந்து, ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போடணுன்னா கூட அரசு அதிகாரி தான் போய் கேட்கணும். அப்போ நாங்கள் போடுவோம்,
ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமான குடிநீர் தான் நாங்கள் கொடுப்போம். இப்போது இந்த பஞ்சாயத்து தேர்தல் முடிஞ்சு அந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட சுத்தமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. எங்கள் கிராமத்தில் இன்றைக்கும் நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு சுத்தமான குடிநீர் தான் கொடுத்துன்னு இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் வராங்க, அவங்க பார்க்குறாங்க. மற்றபடி மற்ற கிராமங்களில் வேணால் பிரச்சனை இருக்கலாம், எங்கள் கிராமத்தில் இன்னும் நாங்கள் செயல்பட்டுனே இருக்கிறோம். மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தொடங்க வேண்டிய ஒன்று. பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்மிடமே இருக்கிறது. அதற்கான தொடக்க புள்ளியை நாம் தாம் இட வேண்டும் என்பதை இட்டு அதில் வெற்றியும் கண்டு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதிகத்தூர் மக்கள். தமிழகம் முழுவதும் கடும் தண்ணீர் பிரச்சனையில், கடுமையான சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் சுற்றுப்புற சூழலை பேணி தண்ணீர் பிரச்சனையிலும் தீர்வு கண்டு தண்ணீரவை கண்டிருக்கக்கூடிய அதிகத்தோர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு முன்னுதாரணம் என்றே சொல்லலாம். இந்த வார கிராமத்தின் கதையை அதிகத்தூரில் இருந்து வழங்கியதில் உள்ளபடியே பெருமை கொள்கிறது புதிய தலைமுறை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.